நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா அது என்கிட்ட சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? ஐயோ கடவுளே. இல்ல இல்ல சந்தியா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுல நம்ம மேல எந்த தப்பும் இல்லை. ஏதோ நடந்துருச்சு. அதான் நம்ம அப்பா சொன்ன மாதிரி யாரோ பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்பாவும் சரி அம்மாவும் சொன்ன விஷயம், எதுக்கு அவ்வளோ தூரம் இருக்கிற பொண்ணுகிட்ட போய் இந்த சின்ன சின்ன பிரச்சனை பற்றி சொல்லி டென்ஷன் ஆக்குறேன்னு கேட்டாங்க. பிரீத்தி, கவலைப்படாத. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ஆனா நான் போராடுவேன். எப்படியாவது நான் உன்னோட பார்லரை திறக்காம விட மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அண்ணே, எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இந்த பிரச்சனையை உங்களால தான் தீர்த்து வைக்க முடியும். அதுவும் இல்லாம இப்ப நீங்க பெரிய ஆபீசர் ஆயிட்டீங்க. இந்த ஊரோட மொத்த பொறுப்பு உங்க தலைமையில தான். அதனால உங்களால இந்த பார்லர் வேலைக்கு டைம் ஒதுக்க முடியுமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற மோகன்? உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? நான் என்னோட வேலையில எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் என்னோட குடும்பத்துக்காக நான் நேரத்தை ஒதுக்காம இருப்பேனா என்ன? சரி, நீ ஒரு வேலை பண்ணு. நாளைக்கு முதல் வேலையை போய் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு அப்ளிகேஷனை போட்டுரு. சரிங்க அண்ணி. இதுல நம்ம தப்பு எதுவுமே இல்லைன்னா நம்ம எதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமும் நிச்சயமா இருக்காது. இது பாரு மோகன், அதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிடுமோ அது எல்லாத்தையும் ஒன்னா அட்டாச் பண்ணி கொடுத்துரு. சரி அண்ணி. நம்ம பார்லரை திறக்கிறதுக்காக நேர்மையான முயற்சியில என்னெல்லாம் பண்ணணுமோ அதை கண்டிப்பா நான் செய்வேன் பிரீத்தி. எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ நீ கூடி சீக்கிரமா அந்த பார்லரை திறந்துருவ. நீ இதுக்காகவும் கவலைப்படாத. தேங்க்யூ. என்னப்பா தம்பி, இன்னும் ஏன் உன் முகம் தொங்கி போய் கிடக்குது? முகத்துல கொஞ்சம் சிரிப்பை கொண்டு வாப்பா. அண்ணி தான் வந்துட்டாங்கல்ல, இனிமே எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாத. கடவுளே, ஐயோ கடவுளே, இப்ப இந்த போலீஸ்காரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாளே. மீனா, இந்த போலீஸ்காரி கண்டிப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா. நீ காலி. இந்தாங்க, இத புடிங்க. பாத்து. என்னவோ நம்ம மருமக சந்தியாவோட பேருக்கு பின்னாடி ஐபிஎஸ்னு வந்தாலும் வந்துச்சு. எல்லாரும் அப்படியே மாறிட்டாங்க. எல்லாரோட நடவடிக்கையும் மாறிடுச்சு. பேருக்கு பின்னாடி வந்ததால அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலங்க. எல்லாம் பழைய மாதிரியே தான் இருக்கு. ஆனா ஒரு வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் சரோஜா. இனிமே நம்ம வீட்டுல கரண்டே போகாது. அதோட நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு, அவர் வீட்டுல தான் டெய்லி பேப்பர் திருட போவேன், தெரியும்ல. இனிமே அவரே பேப்பரை கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. இந்தாங்க சார், நீங்களே பேப்பரை படிங்கன்னு கொடுப்பாரு. சரோஜா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன்னோட பெருமையும் அதிகரிக்கும். என்னது? ஐயோ, நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட மாமியாரு. இனிமே நீ எப்பெல்லாம் கோயிலுக்கு போனாலும் லைன்ல நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நேரம் முன்னாடி போயிடலாம். கடவுளே, இந்தா என் பிரசாதத்தை முதல்ல வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் மருமக சந்தியாவோட பேருக்கு பின்னாடி ஐபிஎஸ்ன்ற பேரு வந்ததால இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுமா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியலங்க. சரோஜா, இனிமே நம்ம நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னா நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட மாமியார், சாதாரண மனுஷங்கள்ல. இந்தா இன்னும் கொஞ்சம் என்ன வை. என் மருமக சந்தியா இப்போ
சந்தியா ஐபிஎஸ் ஆயிட்டால. பிரீத்தி, சந்தியா அண்ணிக்கிட்ட இனிமே எப்பவும் க்ளோஸா இரு. மோகன், நானும் சந்தியாக்காவும் கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்ல, நாங்க சொந்தக்காரங்களா ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமே சந்தியா அண்ணி உன்னோட பெரிய அக்கா இல்ல, ஐபிஎஸ் சந்தியாவா மாறிட்டாங்க. இந்த ஊரே அவங்கள பார்த்து நடுக்குது. அதுவும் இல்லாம அவங்க தான் நம்ம பார்லரை திறக்க உதவி பண்ண போறாங்க. என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நாம ஆடி மாசத்துக்கு சேல் போடுவோம்ல, அந்த விளம்பரத்துக்கு கீழே நாம அக்காவோட போட்டோ போட்டுடலாங்க. என்ன? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ, போடுங்க, நல்லா இருக்கும். அடியே, அவங்க ஒன்றும் மாடலோ ஹீரோயினியோ இல்ல, போலீஸ்காரம்மா. மூளை குழம்பிடுச்சா? ஐயோ, எனக்கு தெரியும். முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நாம அக்காவோட போட்டோவை போட்டுட்டு அதுக்கு கீழே ஐபிஎஸ் சந்தியா ராணி படிச்சதுன்னு போட்டுடலாம். சந்தியா சாரி சென்டர்னு எழுதிடலாம். என்ன? அதை எல்லாரும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியால இருக்க எல்லா பொம்பளைங்களும் நம்மளோட கடைக்கு தேனி கூட்டம் மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. பாருங்க, நம்ம கடையில இருக்க எல்லா சாரியும் சேல் ஆயிடும்னா பாருங்களேன். என் ஐடியா எப்படி இருக்குங்க? நீங்க அழுறீங்களா இல்ல சிரிக்கிறீங்களா? நான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, கஸ்டமர்ஸ் வருவாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம கடைக்கு திருடிங்க வர்றது கண்டிப்பா நின்னு போயிடுவாங்க. உங்களை என்ன பண்ணுவேன்? மூளைய தேவையில்லாம கசக்கி புளியார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, 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 ஒருவேளை அம்மா ரூமுக்கு போயிட்டாங்களோ? அம்மா கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்தியா, இவரை ஏமாத்துறது ரொம்ப ஜாலியா இருக்கு. நல்லா தேடுங்க. ஆஃப் பண்ணிடாரு. எங்க போயிருப்பாரு இவர? இவர் தூங்கிட்டாரா? என்ன, எப்படி இவர் தூங்கலாம்? என்ன தேடணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? இதுக்கு முன்னாடி எல்லாம் இவர் இப்படி நடந்துக்கிட்டதே இல்ல. அது எப்படி உங்களை தூங்க விட்டுருவேன்? என்னங்க,
கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? பரவாயில்லையே, என் திருட்டு போன என்னையே பிடிச்சிருச்சு. சந்தியா, நீங்க பயங்கர புத்திசாலி. நல்லா சொன்னீங்க போங்க. நான் புத்திசாலி? அது சரி, நான் இந்த ரூம்ல தான் இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அதை முதல்ல சொல்லுங்க. அப்படியா? சந்தியா, உங்களால எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது? என்னோட உணர்வு நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்கன்னு கண்டிப்பா சொல்லிடும். இந்த சூர்யாவுக்கு இந்த சந்தியாவோட வாசனை நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்கன்னு காமிச்சு கொடுத்துரும். என்னங்க, நான் உங்களை ரொம்ப வெகுளின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் பயங்கர கேடியா தான் இருக்கீங்க. ரொம்ப பெரிய அறிவாளி தான். ஆமா, கண்டிப்பா. நான் பெரிய புத்திசாலி இல்ல. என்ன சாதாரண ஆளு நினைச்சிங்களா? ஏதோ இந்த பிள்ளையார் கோயில் தெருவில் ஸ்வீட் கடை வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டீங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் யாருன்னு உங்களுக்கே தெரியாது. யார் நீங்க? நான் ஒரு மிகப்பெரிய போலீஸ் ஆபீசர், IPS சந்தியாவோட புருஷங்க. அதனால என்ன சாதாரண மேடை போட்டுறாதீங்க, புரியுதா? எனக்கு அறிவு கூர்மை ஜாஸ்தி. நீங்க உங்களோட IPS பொண்டாட்டியோட புகழ பாடிட்டே இருக்க போறீங்களா, இல்லைன்னா அவளோட அழகை பத்தி கொஞ்சமாவது பாராட்டுவீங்களா? அதெல்லாம் தான் உங்களுக்கு சுத்தமா வராதே. என்ன சந்தியா நீங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உண்மையை சொன்னா உங்களுக்கு எவ்வளவு பாராட்டாலும் பத்தாது. ஆனா இங்க பாருங்க, இப்ப உங்களை பாராட்டவா? உங்களை மாதிரி தைரியசாலி யாரும் இல்லை. உங்களை மாதிரி யாரும் குறி வச்சு சுடவே முடியாது. சந்தியா, நீங்க உங்களை மாதிரி ஐயோ என்னங்க, நான் இதை ஒன்னும் பாராட்ட சொல்லல. நீங்க நீங்க என்ன பாராட்டுங்க? என்னோட முகம் எப்படி இருக்கு, என்னோட கண் எப்படி இருக்கு, அது எப்படின்னா ஒரு காதலன் காதலியை பாராட்டுவான்ல, அந்த மாதிரி. எப்படி சொல்றது? என்னங்க, நீங்க பாராட்ட அளவுக்கு நான் தகுதியானவ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சந்தியா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இருக்கு சந்தியா. நீங்க உண்மையிலேயே அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்க பொண்டாட்டி இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை நீங்க கொஞ்சமாவது பாராட்டியே தீரணும். அதை நான் என் காதுக்குள்ள இப்ப கேட்டே தீரணும். அதனால நீங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. சரி. சந்தியா, சந்தியா, உங்க கைகள், உங்களோட இந்த கைகள் ரொம்ப ஒரு மாதிரி. ரொம்ப என்னங்க சொல்லுங்க, எனக்கு சீக்கிரம் சொல்லுங்க. அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க கண்ணு இருக்கே, அது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த குலாப் ஜாமுனை ஜீரால போட்டு எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. உங்களோட இந்த அழகான கண்ணம் இருக்கே, இந்த ஸ்பெஷல் ரசகுல்லா மாதிரி சும்மா மிருதுவா இருக்கு. அப்புறம் உங்களோட முடி, இதை சொல்லி வர்ணிக்க ஒரு ஸ்வீட்டே இல்ல சந்தியா. அப்படி என்னங்க, நான் உங்களோட மனைவியா இல்லைன்னா உங்க கடையில இருக்கிற ஸ்வீட்டா? இல்லையே, மனைவிதான். யாராவது இப்படியா பாராட்டுவாங்க? சரி விடுங்க, நான் உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். என் அழக புகழத்துல இருக்கீங்களா? சரி, ஸ்டார்ட். உங்க எப்படி ஆரம்பிக்கிறது? அது வந்து விஷயம் என்னன்னா, எனக்கு 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 இப்படிலாம் பாராட்ட தெரியாது சந்தியா. சரி விடுங்க, நான் உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட். என்னங்க, அன்பு வெளிக்காட்டணுமா இல்லையா? நான் உங்ககிட்ட இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நான் ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே. என்ன பாராட்ட உங்களுக்கு டைம் வேணுமா? சரி, ஒரு 11 மணி நேரம் உங்களுக்கு போதும். அதுவே ஜாஸ்தி. அப்ப சரிங்க, இனி வர 11 மணி நேரமும் என் அழகு நீங்க வர்ணிச்சுக்கிட்டே இருங்க. இந்த டைம் ரொம்ப அதிகம். இந்த 11 மாச பிரிவியே நான் ஜெயிச்சுட்டு வந்தவ. நீங்களும் இந்த 11 மணி நேர சவாலை ஜெயிச்சே தீரணும். நல்லா போய் தயார் பண்ணுங்க. பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் என்னோட ஸ்வீட் கடைக்கார புருஷனை ஒரு கவிஞன் ஆக்கல. என்னோட பேர் சந்தியாவே இல்லை.
உங்கள் விஜய். டீ போட்டுட்டு இருக்காங்க. வா, இஞ்சி ஏலக்காய் தட்டி டீ போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? முழுசா 11 மாசம் கழிச்சு சந்தியா மருமகன் நம்ம வீட்டுல டீ போட்டுக்கிட்டு இருக்கா. குடிச்சா ஆனந்தமா இருக்கும். மாமாக்கு அங்க வரைக்கும் வாசனை போயிடுச்சா? அப்படின்னா டீ ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாமா ஏன் இப்படி பண்றாரு? என்னமோ 11 மாசமா நான் இவருக்கு கஷாயம் போட்டு கொடுத்த மாதிரி சொல்றாரு. எனக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. ஐயா, ஐயா இந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரரு உங்களுக்காக நியூஸ் பேப்பர் கொடுத்தாரு. என்னம்மா சொல்ற? எல்லாம் வழிக்கு வந்துட்டாங்க பாத்தியா? அவரே பேப்பரை கொடுத்து விட்டுருக்காரு. பரவாயில்லையே, அண்ணி ஆபீசர் ஆனவன அப்பா நிலைமை மாறிடுச்சு. மாமா இந்தாங்க. என்ன பாராட்டுற விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? என் அழகை பத்தி நீங்க நல்லா எழுதி வைக்கணும். இந்த முறை நீங்க தப்பிக்கவே முடியாது. சந்தியா, நான் அப்புறம் ஆண்டவா ராமா. சந்தியா, அம்மாக்கு டீ கொடுங்க. அத்தா டீ. குடுமா. மோகன். தேங்க்யூ அண்ணி. அப்புறம் குடிச்சுக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு. டீ ரொம்ப கசப்பா இருக்கே. சந்தியா தெரியாம டீ தூட 2 வாட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாமா, டீ எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா டீ போட்டிருக்கம்மா. உண்மையிலேயே ரொம்ப 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 ருசியா போட்டிருக்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு டீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. சந்தியா அண்ணி கதை முடிஞ்சது. என்ன சத்த, டீ நல்லா இருக்குல்ல?
அத உன் புருஷன்கிட்டே கேளு. என்னப்பா டீ ரொம்ப நல்லா இருக்குல்ல? இல்லை இல்லை அம்மா, அது வந்து வேற ஒன்றும் இல்லை. 3 மாதம் கழிச்சு வராங்க. என்ன பண்ணி வச்சிருக்க? ஜுரம் வந்தவங்களுக்கு கூட இவ்வளவு கசப்பான கஷாயத்தை கொடுக்க மாட்டாங்க. நீ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டீ போட்டு கொடுத்துருக்க. அந்த வாராமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த முதல் நாள் ஒரு டீ போட்டு கொடுத்தே, அதே மாதிரி டீ போட்டிருக்க. காலங்காத்தாலே எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்க. ஐயோ ரொம்ப கேவலமா டீ போட்டிருக்கீங்கக்கா. ஐயோ ஆனா இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல. அத்தை அக்கா 11 மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல, அங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அத்தை. புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. அதுல அவங்க பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து போயிட்டாங்க. இவ ஏன் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறா? அங்க அந்த மேடம் கொடுத்த கடுமையான ட்ரைனிங் வேற. அதுக்கு முன்னாடி அத்தை கொடுத்த ட்ரைனிங் எல்லாம் சந்தியாக்காவுக்கு எப்பவோ மறந்து போயிருக்கும்.